புதிய திரைப்படத்திற்கு இணையாக கொண்டாட்டத்துடன் ரிலீஸ் செய்யப்பட்ட 55 வருட பழமையான எம்ஜிஆர் திரைப்படம். 1970ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் நடிப்பில் வெளியான மாட்டுக்காரவேலன் திரைப்படம் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. தற்போது அந்த படம் டிஜிட்டல் முறையில் மாற்றி அமைக்கப்பட்டு ரிலீஸ் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அலங்கார் சினிமாஸ் திரையரங்கில் டிஜிட்டல் முறையில் வடிவமைக்கப்பட்ட மாட்டுக்காரவேலன் திரைப்படம் திரையிடப்பட்டது. இதனை காண்பதற்கு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் ரசிகர்களும் அதிமுக நிர்வாகிகளும் பலரும் திரையரங்கில் குவிந்தனர். வழக்கமாக எம்ஜிஆர் படங்கள் ரிலீஸ் செய்யப்பட்டால் அவரது புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது வழக்கம். தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அந்த நடைமுறைகள் மாற்றி அமைக்கப்பட்டு திரையரங்கில் படத்தை காண வரும் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முதல் நாள் முதல் காட்சியை காண புதிய படங்களுக்கு எவ்வாறு கூட்டம் இருக்குமோ அதே நிலையில் எம்ஜிஆர், ஜெயலலிதா இணைந்து நடித்த படத்தை காண்பதற்கும் ரசிகர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. திரையரங்கிற்குள் வரும் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டமும் நடைபெற்றது. புதிய திரைப்படங்களுக்கு இணையாக 55 வருட பழமையான திரைப்படத்திற்கும் கொண்டாட்டம் இருந்தது அனைவரது மத்தியிலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. எம்ஜிஆருடைய 104வது படம் மாட்டுக்காரவேலன். இந்த படம் 14/1/1970 பொங்கலுக்கு வெளியானது. திருநெல்வேலியில் லட்சுமி தியேட்டரில் வெளியான படம். இந்த படம் வெள்ளி விழா படம். திருநெல்வேலி லட்சுமி தியேட்டரில் 175 நாள் இந்த படம் ஓடி இருக்கிறது. இன்று 56 வருடங்கள் ஆகின்றன. இந்த படத்திற்கு நாங்கள் ரசிகர்கள் அனைவரும் அலங்கார் தியேட்டருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த படம் பார்த்து வந்திருக்கிறோம். எம்ஜிஆர் மன்ற மேலப்பாளையம் பொதுச் செயலாளர் ஆறுமுகம். இந்த மாட்டுக்காரவேலன் படங்கிறது 1970 நண்பர்கள், நம்மளோட பொதுமக்கள் வாக்காளர் இல்ல அதற்கு பிறகு வந்த மற்ற எங்கள் தங்கம் என்னென்ன இந்த படங்களும் வரிசையா வெற்றி படங்கள் தான். இந்த படம் எம்ஜிஆர் படங்கிறது காலகாலம் என்னைக்குமே அழியாத ஒரு பொக்கிஷம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் 55 வருஷம் போல ஆகுது. பிறகும் இவ்வளவு காலத்துக்கு பிறகும் இந்த படம் 100 பேர் 200 பேர் டெய்லி வர்றாங்க படத்துக்கு. இப்பவும் நல்ல புதிய வரவேற்பு இருக்குது. இப்போ படம் டிஜிட்டல்ல இப்போ உள்ள புது மாடல்ல படம் எடுத்திருக்காங்க. பிரமாதமா இருக்கு.